நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பலை, டைரெக்டாக நான் உங்களுக்கு கதையை கூட்டு போயிருந்தேன். ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் ஒரு சிறிய கிராமத்தில் பிரியா அப்படிங்கக்கூடிய ஒரு பெண் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். அந்த ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த அந்த பெண் டெய்லரிங் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டெய்லரிங் தொழில் பண்ணுறதுல கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு தன்னோட குடும்பத்தை வந்து வழிநடத்தி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏழ்மையான குடும்பம், டெய்லரிங் தொழில் அப்படின்னு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு ஒன்று இருக்குது. இந்த மாடர்னான உலகத்தில் ட்ரெடிஷ்னலை மிக்ஸ் பண்ணி இந்த மாடர்னான உலகத்தில் ஒரு கிளாத்திங் பிராண்ட் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு ஒன்று இருக்குது. அவங்க வந்து தன்னோட கனவை வந்து மற்றவங்ககிட்ட சொல்லும்போது மற்றவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீயே ஒரு டெய்லர், அதையும் தாண்டி நீ ஒரு பெண், எதுக்கு இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் உனக்கு? நீ இருக்கக்கூடியது ஒரு சின்ன வீடு, முதல்ல உன்னோட குடும்பத்தை பாரு, அதுக்கப்புறம் உன்னோட கனவுக்கெல்லாம் நீ போகலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதே நேரம் அந்த வார்த்தைகள் தான் அவங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டாகவும் இருந்திருக்குது. ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து மாத கணக்கில் தைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன அமௌண்ட்டையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேவ் பண்ணி வைக்க ஆரம்பிச்சுட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு சின்ன சின்னதாக டிசைன் கற்றுக்கிட்டு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், இந்த மாடர்ன் உலகத்தில் எப்படி வந்து நம்மளோட டிசைனை உள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டதால முதல்ல அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சிறிய ஆர்டர் ஒன்று அவங்களுக்கும் கிடைக்குது. ஒரு நல்ல கஸ்டமர்கிட்ட இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ராப்பகலாக உட்காந்து தச்சு அந்த ஆர்டரை டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை சும்மா விடுமா? யாரையாவது இந்த வாழ்க்கை வந்து போராட்டம் இல்லாமல் முன்னேற விடுமா? அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஒரு போராட்டமும் வந்துருச்சு. அந்த ஆர்டர் வந்த நேரமா என்னன்னு தெரியல, அவங்களோட அந்த தையல் மிஷின் அப்படிங்கிறது உடஞ்சிருச்சு. அவங்ககிட்ட இருந்தது ஒரே ஒரு தையல் மிஷின் தான், அதுவும் உடஞ்சி போச்சு. என்ன பண்ணேன்னு தெரியாமல் அந்த தையல் மிஷினை ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அது டிலே ஆயிடுது. இதனால் கஸ்டமர்கிட்ட ஒரு நல்ல பேரும் கிடைக்கல. இதனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வந்து நம்பிக்கை இழந்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுமா, விட்டுரு, நம்ம இதே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரியா மட்டும் கைவிடவே இல்லை. தொடர்ந்து பல மாதங்களாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய டிசைன், நிறையா வெரைட்டி ஆஃப் மாடர்ன் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெடிஷ்னலை மிக்ஸ் பண்ணி நிறையா வகையான தையல்கள் தச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி தச்சு தன்னோட முதல் பிராண்டை கொண்டாந்து ஒரு லோக்கல் மார்க்கெட்டில் கொண்டாந்து லான்ச் பண்ணுறாங்க. அந்த லோக்கல் மார்க்கெட்லேயே ஒரு நல்ல வரவேற்பு. ஏன்னா இந்த காலத்தை வந்து துணியல் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு பிடிச்சிருச்சு, நல்ல வரவேற்பு. அதனால் அந்த பிராண்டை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் சிட்டி லெவலில் கொண்டு போகும்போது நிறையா மக்களை ரீச் ஆகுது. ஆன்லைன்லேயும் நிறையா சேல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு வைங்களேன், இந்த ஆல் ஓவர் கண்ட்ரி மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதுமே எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய கிளாத்திங் பிராண்டாக உருவாகியிருக்கிறாங்க. இந்த கதையிலிருந்து நீங்கள் 3 விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். ஒன்று, உங்களோட ட்ரீம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து உங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்திருக்கலாம். எப்படியா இருந்தாலும் சரி, நீங்கள் போகக்கூடிய பாதைங்கிறது என்ன, உங்களோட கோலுங்கிறது என்ன, அதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமே தவிர உங்களோட சுற்றுப்புறம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. அதே போல் சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் வந்து தினமும் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி கொடுக்கும். 3வது, இந்த சேலஞ்சஸ், இந்த உங்களோட கோலை நோக்கி நீங்கள் போகும்போது வரக்கூடிய சேலஞ்சஸ், தடைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து படிக்கற்கள் தானே தவிர அது உங்களை எங்கேயுமே வந்து தடை செய்யாது. ஒருவேளை வந்து உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இருக்குது, அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியலை அப்படின்னா இந்த ஸ்டோரியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. யார்கிட்டையாவது போய் எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்குது, நான் இதை வந்து அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அவங்க, நீலாம் ஒரு சின்ன பையன், உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய ட்ரீம், உன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களோட கதையே வந்து அவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாழ்ந்து காட்டணும். உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா உங்களால் தொட முடியாத சிகரம் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, உங்கள் ட்ரீம் மேலே நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக நீங்கள் தினமும் உழைச்சிங்க அப்படின்னா உங்களாலையும் ஒரு மிகப்பெரிய ட்ரீமை வந்து அச்சீவ் செய்ய முடியலாம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.